மருத்துவமனையில் நோயாளியை தோளில் தாங்கியபடி இழுத்து சென்ற காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் வீடியோவை பகிர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மருத்துவதற்காக மக்களை அலைக்கழிப்பதால் உலகை போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். கோவை அரசு பொது மருத்துவமனையில் சக்கர நாற்காலி இல்லாததால் நோயுற்ற தனது தந்தையை தாங்கி இழுத்து செல்லக்கூடிய காணொளி வெளியாகி இருக்கும் நிலையில் அந்த காணொளியை இணைத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை கண்டித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கோவை அரசு பொது மருத்துவமனையில் 2 மணி நேரம் காத்திருந்தும் சக்கர நாற்காலி வழங்கப்படாததால் நோயுற்ற தந்தையை அவரது மகன் இழுத்து சென்ற காணொளி மனதை பதைபதைக்க வைக்கிறது என்றும், மலைப்பகுதிகளில் சாலை வசதிகளின்றி நோயாளிகளை தூளி கட்டி தூக்கி செல்வதில் தொடங்கி பல்நோக்கு மருத்துவமனையில் நோயாளிகளை இழுத்து செல்வது வரை மருத்துவத்திற்காக மக்களை அலைக்கழிப்பதுதான் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வியை முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். மேலும் ஆட்சி முடியும் தருவாயிலாவது ஆரவற்ற வெற்று விளம்பரத்தை விடுத்து அடிப்படை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.